இது ஒரு உன்னதமான நேரம். உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்கிற நேரம், ஒரு விடுதலை நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிற நேரம். அதனால எல்லாருமே மன நம்பிக்கையோடு இந்த ஜெபத்திற்குள்ள வாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க எல்லாருமே எங்க இருந்தீங்கன்னாலும் சரி, நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். ஒரு விடுதலை நிச்சயமா, உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. நிச்சயமா நீங்க ஆழ்த்து விட்டு வெளியே போகும்போது மன அமைதியோடு நிம்மதியோடு நீங்க செல்வீங்கன்றது நிச்சயமா இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே. அப்பா, வல்லவரே, தூயவரே, ஆராதனையை மீட்பும் உடையவரே, ஆற்றலுமாய் எங்கள் மத்தியில் இருப்பவரே, இதோ இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த அப்பா, உம்முடைய காயங்களினால் நாங்கள் சுகமடைந்திருக்கிறோம். அப்பா, இன்று உம்முடைய தூய அருளினால் இரக்கத்தினால் நாங்கள் மீட்பு பெற, வாழ்வு பெற, சுகம் பெற எழுந்து வாரும். ஆற்றலோடு எங்கள் உள்ளத்துக்குள் இருக்கிற எல்லா கலைகளையும் தீமைகளையும் எடுத்து மாற்ற வல்ல உம்முடைய தூய இரக்கம் எங்கள் ஒவ்வொரு மீதும் இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, காலையில் இருந்து இந்த நேரம் வரை உம்முடைய இரக்கத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, நீர் தரும் இரக்கத்தையும், நீர் தரும் மீட்பையும், நீர் தரும் அனைத்து விதமான நலன்களையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக எங்களை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இங்க இருக்கிற எல்லா தடைகளும் விடுவிக்கப்பட நீர் எழுந்து வந்து உம்முடைய வல்லமையினாலும் அப்பா, உம்முடைய வலுவூட்டுகிற உம்முடைய தன்மையினாலும் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி தேற்றுகிற உம்முடைய தூய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நமக்கு இருக்கிற நேரம் குறைந்த நேரம். எனவே எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரே மனதோடு இருக்கிற இந்த நேரத்தில் இறைவனுடைய நிறைவான அருளை பெற நாம் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நற்செய்தியில் லாசர் உயிர் பெற்றதை பற்றி நாம் வாசிக்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, லாசருக்கு நடந்த ஒரு காரியம் எல்லோருக்கும் தெரியும். இதை நாம் உணர்ந்து இந்த ஒரே ஒரு நிமிடம் கடந்த பிறகு அபிஷேக ஆராதனைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து அருள்வழி செய்வார். லாசர் உயிர் பெற்றது எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? லாசருக்கு அந்த உயிர் கிடைத்த காரணம் என்ன? முதல் காரணம், அவர் நண்பர். யாருடைய நண்பர்? இயேசுனுடைய நண்பர். மோசே கிட்ட ஆண்டவர் எப்படி இருந்தாரு? நண்பனை போல, அவருடைய நண்பனை போல, அந்த நண்பன் கிட்ட பேசுவது போல மோசே கிட்ட ஆண்டவர் பேசினார். அது போல அந்த லாசர் உயிர் பெற காரணம் அவருடைய நண்பராக இருந்தார். அவர் நோயுற்று இருக்கும் போதே இயேசுக்கு சொல்லி அனுப்பியாச்சு. ஆனா அவர் வரல, இறந்து போன செய்தி இயேசுக்கு போகுது, அப்பொழுதும் வரல. இறந்து அல்லது ஒரு நாள் 2 நாள் கழித்து வந்திருக்கலாம், 3ஆம் நாள் கழித்து வந்திருக்கலாம், அப்போதும் வரல. இயேசு எப்ப வந்தாரு? 4 நாள் கழித்து வந்தார். 4 நாள் கழித்து வர்றாரு. வரும்போதே மார்த்தா கிட்ட போய் சொன்னோடனே ஓடி போய் அழுகுறாங்க, நீ இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். கடவுள் சொல்ற ஒரு மாட்சியை பார்க்கலாம். சரி, போறாரு. போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. பார்க்கும்போது கடவுள் ஒரு வார்த்தை சொல்லி செபிப்பார். அவர் உள்ளம் குலுங்கி மனம் வேதனைப்பட்டு கண் கலங்கினார், அழுதார் என்று. அழுத பிறகு தன் தந்தையை நோக்கி செபிக்கிறார். நன்றி சொல்லி, இங்கு இருப்பவர்கள் அறிந்து கொள்ளுகிறபடி, உமது மாட்சிமை இவர்கள் பார்க்கிறபடி, உமது இரக்கத்தை, அன்பை, அதாவது இங்கு நடக்கிற காரியத்தை எல்லோரும் பார்க்கிறபடி செய்யும் என்று நன்றி செலுத்தி ஜெபித்து விட்டு ஒரு காரியம் செய்கிறார். நமக்கு எல்லாம் என்று சுகம் கிடைப்பதற்கு முன் அல்லது ஒரு உயிர்ப்பு தன்மை கிடைப்பதற்கு முன் என்ன செய்யணும்னா, லாசரை சுகப்படுத்துவதற்கு முன் முதல் காரியம் என்ன செய்யறாரு? இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கல்லை அகற்றுங்கள் என்று சொல்லுவார். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அவர் மூடி வச்சிருக்க அந்த கல் இருக்கும், அந்த கல்லை அகற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கல்லை அகற்றின உடனே இரண்டாவது இயேசு செய்யற காரியம், லாசரே வெளியே வா என்று பெயர் சொல்லி அழைப்பார். லாசர் உயிர் பெற்று வர்றார், வந்து நிற்கிறார். மூன்றாவது காரியம், இயேசு சொன்ன காரியம், அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்றார். அந்த கட்டுகளை அழுத்தி விட்டு அவனை போக விடுங்கள் சொல்வார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த காரியத்தை தான் இந்த சுகம் அளிக்கின்ற ஆராதனையில் ஆண்டவர் செய்ய போகிறார். இன்று நம் ஒவ்வொருவருக்கும் மனமும் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் நலம் பெற, சுகம் பெற வேண்டும் என்றால், நம்மை மூடி வைத்திருக்கின்ற தீமை என்னும், பாவம் என்னும், பலவீனம் என்னும், நோய் என்னும், பிரச்சனை என்னும் கல் அகற்றப்பட வேண்டும். ஆமென், ஆமென். நம்முடைய கற்கள் அகற்றப்பட வேண்டும். நீ எதை வைத்து மூடி வைத்திருக்கிறாய்?
ஆண்டவர் கொடுக்கிற அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆற்றலையும், அவர் கொடுக்கிற மகிமையும் மாட்சிமையும், அவர் கொடுக்கிற சமாதானத்தையும், அவர் கொடுத்த அமைதியும் இழந்திருக்கிறாயே. மூடப்பட்ட கல் எது? அவருடைய பார்வைக்கு தீயது என்று செய்வது நடப்பதை அதை இலையை துணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த பாவம் என்னும் கல்லை முதலில் அகற்றுங்கள். அகற்றிய பிறகு ஆண்டவருடைய குரல் ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அவர் அழைக்கிறவர். நம்முடைய பெயரை உள்ளங்கையிலே தனிப்பட்ட விதமாக ஒட்டுமொத்தமாக அவர் ஆசீர்வதிக்கல, பெயரிட்டு பெயர் சொல்லி சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறவர். அப்ப பெயர் சொல்லி ராசரை கூப்பிட்ட மாதிரி நம்முடைய ஒவ்வொரு பெயரையும் சொல்லி, என் மகனே என் மகளே வெளியே வா. எதிலிருந்து? கல்லறையிலிருந்து மட்டுமல்ல, உன் பாவத்திலிருந்து வெளியே வா, உன்னுடைய படுக்கையிலிருந்து வெளியே வா, உன்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வா, உன்னுடைய பாவ பழக்க வழக்கத்திலிருந்து தீமையிலிருந்து வெளியே வா. நீ எதிலே அடங்கியிருக்கிறாய்? எந்த இருட்டறைக்குள் இருக்கிறாய்? எதை கல்லறையாக்கி முடங்கி போயிருக்கிறாய்? எதிலே மறைக்கப்பட்டிருக்கிறாய்? எதிலே நீ மூடப்பட்டிருக்கிறாய்? அதை விலக்கி விட்டு நீ வெளியே வா என்று உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறவர் நற்கருணை ஆண்டவர் அருகில் இருக்கின்றார். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். உன்னுடைய பாதாளத்திலிருந்து, உன்னுடைய தீமையிலிருந்து பெயர் சொல்லி அழைக்கின்ற இயேசுவின் குரலுக்கு செவி கொடுங்கள். அதையும் மீறி நமக்குள் இருக்கிற கட்டுகள், நோய் என்னும் கட்டுகள், பொறாமை, கோபம், ஆத்திரம், விருப்பு, வெறுப்பு, மன்னிக்க முடியாத கட்டுகள், அதெல்லாம் நாம் கட்டுப்பட்டிருப்போம். அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவின் குரலை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய பாவ சாப கட்டுகள் அவிழ்க்கப்பட இப்பொழுது ஜெபிப்போம். ஆண்டவருடைய வல்லமையான அபிஷேகம் இதோ இன்று அருட் சகோதரி சொன்னதை போல் அவர் நம்முடைய எல்லா நலன்களாலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு 10 ஒரு பகுதியான நேரத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது நம்மை சுகப்படுத்த விரும்புகிறார், இறங்கி வரப்போகிறார். உன் அருகில் இருக்கிறார், நீ திரும்பி பார்க்கும் திசையில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நாமக்குள் நன்றி 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 இயேசுவே. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நாமக்குள் அவர் நமக்குள் இருக்கின்றார். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நன்றி நன்றி நன்றி. வல்லமையான அபிஷேகம் புறப்பட்டு கடந்து அதிசயங்களை செய்கிறவர் நம் உள்ளத்துக்குள் இறங்கி வருவதாக நம்முடைய செவிகளை திறந்து விடுகிறவர், நமது கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர் நம் மத்தியிலே இறங்கி வருகிறார். ஆமென். சுகம் தருகிறவர். நன்றி 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 இயேசுவே. பாவத்தினால் இறந்து போயிருக்கிற எனக்கு, மறைத்து போயிருக்கிற எனக்கு சுகம் தர எழுந்து வருவதற்காக நன்றி நன்றி செலுத்துகின்றோம். கரங்களை உயர்த்தி எல்லோரும் ஆராதிக்கிறோம்.
இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. தாவீதின் மகனே என் மீது என் மீது இரக்கம் வையும். மனமிரங்கும் ஐயா. ஆமென். இயேசுவே நன்றி இயேசுவே. இயேசுவே நன்றி, நன்றி. தாவீதின் மகனே என் மீது மனமிரங்கும் நன்றி. இயேசுவே இயேசுவே நல்லவர் எமக்கு நன்றி. எல்லாரும் கூப்பிடுங்க. யாருக்கெல்லாம் ஆண்டவரே, இப்போது அற்புதத்தை பரிசுத்தமான காண்கிறீங்க, என்னை அன்பு. கூப்பிடுங்க. நம் ஒவ்வொருவரையும் அசைக்கிற நேரம் இது. இயேசுவே நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கிற பாவங்களை பாரங்களை எடுத்து மாற்றி கொடுக்கிறவர் இயேசுவே நம் அருகில் வந்து கொண்டிருக்கிறார். இயேசுவே அவரது ஆற்றல் மூலமாக, இயேசுவே அவரது இரக்கத்தின் மாட்சிமை மூலமாக இன்று லாசருக்கு உயிர்ப்பை கொடுத்தவர். நன்றி இன்று நம் ஒவ்வொரு உள்ளத்தையும் புதுப்பித்து தருகிற வல்லமை. நன்றி பாவத்தினால் இறந்து போயிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பெயரிட்டு அழைக்கின்றவர். இயேசுவே எல்லாவற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த வல்லமை நம் ஒவ்வொருவருக்கும் தரக்கூடியவர். என் மீது இறங்கும் எண்ணங்கள் இருக்கின்ற கட்டுகளை இயேசுவே உடைய பரிசுத்த திருப்பெயரில் கட்டை வீழ்த்தப்படுவதாக. இயேசுவே என் மீது எங்களுடைய இதயத்துக்குள் இருக்கிற சிந்தனைக்குள்ள இருக்கிற பாரமாய் பலவீனமாய் இருக்கிற எல்லா கட்டுகளையும் have mercy, இன்று Lord. உடைய பரிசுத்தமான ஒரே ஒரு வார்த்தை அப்பா, எங்களை கட்டி எழுப்புகிற நம்முடைய வார்த்தை ஆண்டவரே. உறவுகளாலும் உலகத்தாலும் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே அப்பா, என் வாழ்நாளெல்லாம் நான் புலம்புவதிலையும் அழுவதிலுமே கழிந்து போகிறது இயேசுவே. என்னை ஏறெடுத்து பார்க்க யாருமே இல்லை ஆண்டவரே. இன்று ஒரு ஏமாற்றத்தோடு மனபாரத்தோடு தான் உனக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் முகத்தில் இருக்கின்ற வழிந்தோடுகிற கண்ணீரை துடைக்க ஒருவர் கூட இல்லை ஆண்டவரே. அப்பா, உன் அன்பு மேலானது ஆண்டவரே. அப்பா, உடைய தேற்றுகிற அன்பு மேலானது ஆண்டவரே. சுகம் கொடுக்கிற ஒரு வல்லமை பெரியது ஆண்டவரே. இன்றைய ஆன்மாவை உடலையும் பலப்படுத்துகிற ஒரு அருள் இறங்கி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஊதாரி மகனை போல இயேசுவே, நான் மனம் திருந்தி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் வாழ்வின் பாதைகளை மாற்றி நான் திரும்பி வந்திருக்கிறேன் அப்பா. உனக்கு முன்பாகவும் வானகத்திற்கு முன்பாக நான் குற்றம் புரிந்தேன் என்று என் பாவத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற அப்பா, உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நான் செய்த குற்றம் குறைகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. அன்று சக்கையை உன்னை பார்த்து ஆவலாய் ஓடி வந்த போது இதோ அவரை பார்த்து சக்கையை இறங்கி வா என்று சொன்னீர் ஆண்டவரே. லாசரை பார்த்து வெளியே வா என்று சொன்னதை போல சக்கையை பார்த்து நீ இறங்கி வா என்று சொன்னீங்க ஆண்டவரே. என் குற்றம் குறையிலிருந்து, நான் நடந்து போன உயரத்திலிருந்து, நான் செய்த பாவத்தின் உயரத்திலிருந்து அப்பா, உமக்கு விரோதமான வழியிலிருந்து நான் இறங்கி வர எனக்கு உதவி செய்ய என் பெயரை கூப்பிடுங்கப்பா, என் பெயரை சொல்லுங்க ஆண்டவரே. இறங்கி வந்த அந்த சக்கை ஆண்டவரே, நான் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்ன போது இன்று உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, என் குடும்பத்துக்கு வாங்க ஆண்டவரே. உன் கூட தான் நான் போவேன் ஆண்டவரே. என் குடும்பத்துல வந்து தங்குங்க ஆண்டவரே. என் இல்லத்துக்கு நீ தலைவராக வாங்கப்பா. என் குடும்பத்திலே சமாதானம் இல்லை ஆண்டவரே. என் குடும்பத்திலே நிம்மதி இல்லை ஆண்டவரே. உறவு இல்லாமல் நாங்கள் இது பிரிந்த ஒரே இடத்தில் பிரிந்த மணலையோடு வாழ்கிறோம். அந்த சக்தியை வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன என் இயேசுவே, இன்று என் உள்ளத்திலே தங்க, என் இல்லத்திலே தங்க நீ வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னோடு சேர்ந்து உணவும் என்று சொன்னதை போல இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்ற ஒரு வார்த்தை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து, என் மகனே என் மகளே, இன்று உன் உள்ளத்திற்கும் உன் இல்லத்திற்கும் மீட்பு உண்டாயிற்று என்று நீ சொல்ல உம்முடைய உயிருள்ள வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய மீட்பையை விடுதலை எனக்கு தந்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய வல்லமையான அருள் அன்று திமிர்வாதக்காரனை பார்த்து, அவன் முடக்குவாதத்தை பார்த்து, இதோ உன் படிக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னீர் ஆண்டவரே. அதற்கு முன்னதாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இதோ நாங்கள் நோயிலிருந்து விடுவிக்கப்பட கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டும். எங்கள் சொல்லால் செயலால் சிந்தனையினால் நினைவுகினால் கட்டி கொண்ட பாவம் ஆண்டவரே, முது வல்லமையான இரக்கத்திற்கு எதிராக நான் செய்த பாவம் கோபம் மன்னிக்க முடியல ஆண்டவரே. மன்னிக்கிறேன் என்று சொல்லிட்டோம்ப்பா,
ஆனால் அவர்கள் செய்ததை என்னால் மறக்க முடியவில்லை என்று மனதுக்குள்ளே போராட்டம். மன்னிக்க சக்தி தாரும் ஆண்டவரே, உமது வல்லமையை தாரும் ஆண்டவரே, உமது அன்பை தாரும் ஆண்டவரே. பகைவரை அன்பு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. நான் செய்த துன்பத்தையும் துயரத்தையும் பார்க்காமல், நான் செய்த பாவங்களை பார்க்காமல் என்னையும் அன்பு செய்தவர் நீர்தான் ஆண்டவரே. எனக்காகவும் பரிந்து பேசியவர் நீர்தானப்பா. இங்கே அதிசயம் நடக்க தொடக்க திருச்சியில் நடந்த அதே அதிசயம் எல்லோரும் பெந்தெகோஸ்து அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக மாற, ஒவ்வொரு உள்ளமும் ஜெப ஆவினால் பற்றி எரிய செய்ய உமது இரக்கம் நிறைந்த அன்பின் பிரசனம் இறங்கி வருவதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம். எல்லோரும் ஆண்டவருடைய மகிமைக்காக, அவருடைய வல்லமையான பிரசனத்திற்காக நம் மீது இறங்கி வர எல்லோரும் கரங்களை மேலே உயர்த்துவோம். எல்லோரும் கரங்களை மேலே உயர்த்துவோம். தூயத்தை நோக்கி உங்கள் கரங்களை உயர்த்தி செபியுங்கள். நன்றி நன்றி. அப்பொழுது விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். திருப்பாடல் 134 சொல்லப்பட்டதை போல தூயகத்தை நோக்கி உங்கள் கரங்களை உயர்த்தி செபியுங்கள். ஆண்டவர் நடுவில் இருக்கிறார். உன் அருகில் வந்து உன்னை தொட்டு மார்போடு அணைத்து இதோ உன்னுடைய கண்ணீரை துடைத்து உன் இதயத்தின் பாரத்தை விடுதலை கொடுக்கிறவர் உன் அருகிலே வருவார். உன் அருகிலே வருவார். அவருடைய வல்லமையான அன்பு நம்மை நிரப்புவதற்காக உன் பாரமெல்லாம் உன் பாவமெல்லாம் ஒப்பு கொடுப்பில்லையே. உன் பாரமெல்லாம் ஒப்பு எல்லோரும் எல்லோரும் சத்தமாக நன்றி நன்றி இயேசுவே. ஆமென். ஆராதிக்கிறோம் பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி நன்றி ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி. பிதாவே, எல்லோரும் சத்தமாக ஆராதிக்கின்றோம். எல்லோரும் மனதார மனதார ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். அன்பு செய்கின்றோம். கரங்களை தட்டி உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதனை ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், வருமனை பிறக்க வைத்தீர். வல்லமையான அருளினார் மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். தூய ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கின்றேன். பிதாவே, உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியானவரே, உம்மை அன்பு செய்கிறேன். பிதாவே, உம்மை போற்றுகிறேன். இயேசுவே, உம்மை போற்றுகிறேன். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறேன். Praise the Lord. Praise the Lord. Jesus Christ. Jesus Christ. Praise the Lord. Jesus Christ. Praise the Lord. Jesus Christ. Glory to you. Jesus Christ. Glory to you. Jesus Christ. எல்லா மகிமையும் பெருமையும், இறைவன் ஒருவருக்கு எல்லா மகிமையும் பெருமையும்
again. Hallelujah. Hallelujah. இப்போ ஃபாதரு சிஸ்டர்ஸுங்க எல்லாரும் இப்படி முன்னாடி வந்துருங்க. எல்லாரும் உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. வாங்க ஒரு நிமிஷம் இப்படி முன்னாடி வந்துருங்க. நன்றி இயேசுவே. இதோ ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் அவரை நோக்கி ஜெபித்து அவர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கின்றோம். அவரது வல்லமையான அருளையும் சிஸ்டர்ஸுங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா மேலே வந்துருங்க. Sisters, please come. சிஸ்டர்ஸுங்க இருந்தாங்கன்னா அப்படியே மேலே வந்துருங்க. இப்படி வாங்க. மக்களை பார்த்து அவங்கள பார்த்து. இப்போ எல்லாரும் உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. ஃபாதர் அருட் சகோதரிகள் எல்லாரும் மேலே வந்துருங்க. நீங்கள் மனசுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. மக்கள் இப்போ சிஸ்டர்ஸுங்க அருட் சகோதரிகள் அருட் சகோதரர் எல்லாரும் உங்களுக்காக ஜெபிப்பாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சிஸ்டர்ஸுங்க எல்லாரும் வந்துருங்க. இப்படி திரும்பி. நன்றி இயேசுவே. அப்பா, உமது பரிசுத்தமான அன்பு அதை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உன் பிள்ளைகள் ஆண்டவரே, இது இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, அன்று பேதுரு சொன்னதை போல இரவு முழுவதும் பாடுபட்டேன், ஆனால் மீன் ஒன்றும் படவில்லை என்று சொன்னபோது ஆலோசனை கொடுத்தீரே அப்பா. வலைகள் கிழிந்து போகின்ற அளவுக்கு ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்தீரே. அதுபோல இந்த நாள் முழுவதும் உடைய பாதத்துல இருந்த பிள்ளைகள் ஆண்டவரே, என் வாழ்க்கையில துன்பம் தீரும் என்று நம்பிக்கையோடு வந்த உன் பிள்ளைகள் ஆண்டவரே, இன்றோடு என் பிரச்சனை முடிந்து போகும் என்று இது நம்பிக்கையோடு உடைய திருமுகத்தை பார்த்த பிள்ளைகள் ஆண்டவரே, வெட்கமுற விடமாட்டேன் என்று சொன்னவரே, வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன் என்று சொன்னவரே, இவர்கள் மீது நான் பரிவு கொண்டேன் என்று சொன்னவரே அப்பா, உமது வல்லமையான அருள் பிரசன்னம் தூயகத்தில் இருந்து உடைய உதவியை அனுப்பி எங்களை காத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ இந்த ஆசீர்வாதம் முழுவதும் இந்த அருட் சகோதரிகளும் அருட் சகோதரர்களும் இன்னும் உடைய பரிசுத்த வான் சேனைகளும் இறைவனுடைய எல்லா தூதர்களும் புனிதர்களும் புனிதிகளும் இந்த இடத்துல இறங்கி வருவதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம். இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் அரசியே, குடும்பங்களின் பாதுகாவலையே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற மன்றாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். தமக்கிருத்துவத்தின் அபிஷேகம், நற்கருணை ஆண்டோடைய வல்லமையான அருள், தூய ஆவியினுடைய அபிஷேகம் இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு உள்ளத்தையும் மனதையும், இது ஒவ்வொருவரைய சிரசையும் உம்முடைய வல்லமையான அபிஷேகம் இறங்கி கடந்து போவதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம் ஐயா. உமது இரக்கம் நிறைந்த அருள் இது எல்லோருடைய தலையின் மீது தங்கி கொண்டிருக்கிற தூய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி. எல்லோரும் சத்தமாக ஜெபித்துக் கொண்டே இருப்போம். தலை வலியினால் கஷ்டப்படுகிற, ஒரு பக்க தலைவியால் கஷ்டப்படுகிற மகேஸ்வரி என்ற மகளை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துவதாக வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி 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 ஆண்டவரே. வல்லமையும் அருளையும் கொடுக்கிற உடைய தூய பிரசனம் இந்த இடத்துல இருக்கின்ற அந்தகார சக்தி மூலமாக, அந்தகார பலவீன எண்ணங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற 21 நபர்களை தூய ஆவியின் வல்லமையின் அபிஷேகம் இறங்கி வந்து ஆற்றலோடு கடந்து வந்து அக்கினிமயமான தூயாவுடைய அபிஷேகம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாவற்றின் மீது ஊற்றப்பட்டு அனைத்தையும் அறுக்கப்பட்டு எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தூய கிருபைக்காக நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் வீடு கட்ட முடியவில்லையே, பாதையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று கவலைப்படுகிற 3 நபர்களை, அதில் ஒரு ஆண் 2 பெண்கள் இதை ஜெபித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே ஆண்டவர் அதற்குண்டான உதவியை செய்து முடிக்கிற அவருடைய வல்லமையை நோக்கி மன்றாடி செபிக்கின்ற போது அவர் உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி 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 அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. வலது பாதத்திலே அடி எடுத்து வைக்க முடியாதபடிக்கு அந்த பாதம் ஒரு கனமான ஒரு சூழ்நிலை, எடுத்து வைக்கின்ற போது இது தாங்க முடியாத ஒரு பாரம், அப்பேற்பட்ட நிலையை என்னால் என்னை செய்கிறது என்று சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிற நபரே ஆண்டவர் கண் கொண்டு பார்த்து மறைமுகமாய் அழுகிற உன் கண்ணீரை பார்த்த ஆண்டவர் அவருடைய இரக்கத்தின் மூலமாய் உன்னை தொட்டு சுகப்படுத்துவதாக வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி 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 இயேசுவே. நல்லவரே உமக்கு நன்றி, தூயவரே உமக்கு நன்றி அப்பா. உடைய பரிசுத்தமான உடைய இரக்கம் முழுவதும் இதயத்துக்குள் இருக்கிற எல்லா போராட்டங்கள் எடுத்து மாற்றக்கூட அச்சத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி. பயத்திலிருந்து அதிகமான எதற்கெடுத்தாலும் இரவில இருட்டை பார்த்தால் பயந்து கொண்டிருக்கிற இது தீமையான எண்ணங்களும் தீமையான கட்டுகளும் எனக்குள்ள இருக்கிறது என்று அடிக்கடி காதலை கேட்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அனைத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவருடைய பரிசுத்த கிருபைக்காக நன்றி 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 செலுத்துகிறோம். வயிற்றிலே பாதிப்புள்ள 3 நபர்களை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துவதாக அவருடைய கரம் தொடுவதை உணரக்கூடிய கிருபை தந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி 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 இயேசு.
இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. எளியவர்களை ஏழைகளை கண் கொண்டு பாரும், என் கஷ்டத்தை தீரும். இதோ என் குடும்பத்தில் அடிக்கடி இறந்து கொண்டிருக்கிறார்களே, நான் என்ன செய்ய போகிறேன் என்ற நிலையை மாற்றி கொடுக்கிற அவருடைய வல்லமையான அருள் உன்னை காக்க போவதாக வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா. இங்கிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நிறைவாக முழுமையாக ஆசீர்வதித்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தைகள் மீது இரக்கமாய் கடந்து வந்து ஆற்றலை ஊற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது எல்லோரும் சத்தமாக மக்கள் எல்லோரும் செபிப்போம். இதோ எல்லோரும் மேலே இருக்கிறவர்கள் ஆண்டவரோடு இருக்கிற எல்லா தமத்துருத்தத்தோடு வல்லமையும் பெற்று அபிஷேகத்தை கொடுக்க இருக்கிற குருக்களும் இன்னும் அருட் சகோதரர்கள் நமக்காக கரங்களை உயர்த்தி செபிப்பார்கள். அதே சமயத்தில் மக்கள் எல்லோரும் சத்தமாக செபித்து ஆண்டவர் தருகின்ற அருளை பெற்றுக்கொள்வோம். நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசு. எல்லோரும் குரல் உயர்த்தி ஆசீர்வதி. நன்றி நன்றி இயேசுவே. ஆசீர்வதியும் மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆசீர்வதியும் இரக்கம் நிறைந்த அன்பின் மூலமாய் ஆமென். ஆசீர்வதியும் வல்லமையாக இவர்களை நினைத்து வந்த காரியம் நிறைவேறாத காரியம் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. மேலான நன்மைகளை மேலான குறைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. சுகப்படுத்தும் வல்லமை, காயங்களை கட்டுகிற வல்லமை இயேசு உங்களிடம் புறப்பட்டு செல்வதற்காக எல்லோரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி 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 அப்பா. எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு நிறைவோடு எல்லா தீமைகளிலும் விடுவிக்கப்பட்டவர்களாக இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆசீர்வதியும் அப்பா. ஆமென். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அப்பா. ஆசீர்வதியும். நன்றி நன்றி. நன்றி இயேசு. அன்பார்ந்த இறை மக்களே, இப்பொழுது ஒப்புரவு அருட்சாதனம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நமது ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த அறையில் 5 குருக்கள் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்பொழுது ஒவ்வொருவராக சென்று ஒப்புரவு அருட்சாதனத்தில் கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரை நித்தியத்திற்கும் பெற்றுக்கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கடந்து வந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த அரை மணி நேரம் நாம் பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள செல்வோம். சரியாக 4:40 வரை ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து ஒரு 15 நிமிடம் தேநீர் இடைவெளி. 5 மணிக்கு சரியாக திருப்பலியோடு இறுதி ஆசிரியர் பெற்று செல்வோம். 4:40க்கு இறுதி ஆசிரியர் வழங்கப்படும். பிறகு தேநீர் இடைவெளிக்கு சென்றுவிட்டு அதைத் தொடர்ந்து திருப்பலிக்கு வருவோம். இப்பொழுது மாண்புயர் பாடி இறுதி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். பிறகு தேநீர் இடைவெளிக்கு சென்று அப்படி ஒப்புரவு அருட்சாதனத்தை முடித்துவிட்டு 4:45க்கு திருப்பலிக்கு வாருங்கள். மாண்புயர் கீதம். விசுவாசத்தை உதவி பெறு
பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபட்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆசீர்வதியும் இயேசுவே இவர்களை ஆசீர்வதியும் 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 இயேசுவே எங்களை 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 ஆசீர்வதியும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம்
நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. மரியே வாழ்க, யோசேப்பே வாழ்க, அனைத்து வானதூதர்களே புனிதர்களே வாழ்க வாழ்க, எங்களை ஆசீர்வதியும். இப்போ ஃபாதர் சொன்னது போல நம்ம இந்த பாசம் செய்யற ஒப்புரவரிச்சாரத்துக்கு போற ஒரு உண்மையான தருணம் இது. போறதுக்கு போல எனக்கு ஒரு சில போயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு திடீர்னு எனக்கு இப்போ தோணுச்சு. என்னன்னா, இந்த நட்கரில் இந்த ஒப்புரவரிச்சாதனை தான் இயேசு தான் காத்துட்டு இருக்காருன்றதுக்கு ஒரு சின்ன அனுபவம். ஒரு சகோதரிக்கு கர்ப்பத்துல கட்டி, சரியா, வயிற்றுல இந்த கர்ப்பப்பையில கட்டி இருந்துச்சு. அப்போ அந்த கட்டி இருக்கும்போது அவங்க போய் வேண்டுனாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவங்களால ரொம்ப கோயிலுக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு தியானத்துக்கு போயிருந்தப்போ அந்த இடத்துல ஒரு ஃபாதர் சொன்னாரு, அன்பு மகளே, நீங்க உங்களுடைய பாவத்தான் இதற்கு காரணம். நீங்களோட கட்டி ரத்தப்போக்கு அப்படின்றத விட உங்களுடைய ஒரு பாவ காரணம். அந்த பாவத்தை ஆண்டு வெளிப்படுத்துறான்னு வெளிப்படுத்தி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த பாவத்திற்காக முழு மனதோட மனம் உடைந்து போய் இயேசுட்ட மன்னிப்பு கேளுங்க. இயேசு உங்களுக்காக ஒப்புரவரிச்சாதனை காத்திருக்கிறார், அவர் உங்களை அங்க குணப்படுத்துவார்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சகோதரி போனாங்க, நல்ல ஒரு பாவ சிந்தனை செஞ்சாங்க. அவங்களுக்கு உணர்த்தப்பட்ட அந்த பாவத்தை வெளிப்படுத்தி, அதாவது ஒரு தாறுமாறான ஒரு உறவுக்குள்ளாக இருந்தாங்க. அந்த உறவை எடுத்து மன்னிப்பு கேட்டாங்க. கேட்டுட்டு வந்தீங்கன்னா அங்க பாவசனத்தை தொட்டி, அப்பெல்லாம் அந்த பெட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, பாவசனத்தை தொட்டி, அங்க முடிச்சுட்டு வெளியே முழங்கால் படிட்டு எந்திரிக்கிறாங்க, சுகம் பெற்றாங்க. இது உண்மையில் நடந்த சகோதரிகள். ஓகே, அப்ப இயேசு நமக்காக அந்த ஒப்புரவரிச்சாதனத்துல எப்படியாக குணமளிப்பவராக காத்திருக்கார், ஒரு அருமையான தந்தையாக காத்திருக்கிறார், நம்மை மன்னிப்பவராக காத்திருக்கிறார், நம் நோய்களை தூக்கி சுமக்கிறவராக காத்திருக்கிறார். நமக்காக நீதிபதியாக இல்ல, நம்மை நியாயம் தீர்ப்பவராக அங்க இல்ல. இதை உணர்ந்தவர்களாய் இங்கே அமைதியா உட்கார்ந்து உங்க பாவங்கள் எல்லாம் நினைவுக்கு ஒரு நல்ல ஒரு பாவத்தை சங்கீதம் செய்து இந்த இடத்துல மன அமைதியோடு செல்வோம். ஆண்டவர் விரும்புவது மன அமைதியே. அதனால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக, உங்கள் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. திருப்பாடல் 122:7 படியே ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் உங்கள் நிறைவை ஆசீர்வதிப்பார். God bless you.